வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இனிமை கெடாத வாழ்வு என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கின்றோம். வாழ்க்கையில் என்றும் மகிழ்ச்சி நிலவ வேண்டும். அதற்கு ஏமாற்றமில்லாமல் வாழ வேண்டும். ஏமாற்றம் என்பது துன்பமும் சோர்வும் அளிக்கின்ற ஒரு மனநிலை. அது தன்னாலும் வரலாம், பிறராலும் வரலாம், இயற்கையாலும் கூட எழலாம். பேராசை, அறியாமை, தப்புக்கணக்கு, விழிப்பின்மை, பகை, இயற்கை சீற்றம் ஆகிய 6 வகையில் ஏமாற்றங்கள் வருகின்றன. ஏமாற்றத்தின் அளவுக்கு ஏற்ப அதிர்ச்சியும் துன்பமும் விளையும். அவ்வப்போது ஈடு செய்துவிடக்கூடிய சிறு சிறு ஏமாற்றங்களும் உண்டு. நீண்ட நாட்களுக்கு துன்பம் தொடரக்கூடிய ஏமாற்றங்களும் உண்டு. வாழ்நாள் முழுவதிலும் கூட ஈடு செய்துவிட முடியாத ஏமாற்றங்களும் உண்டு. பொதுவாக எல்லோரும் தங்கள் வாழ்வில் காணும் துன்பங்களுக்கு இந்த ஏமாற்றமே பெரும்பாலும் காரணமாக இருப்பதால் ஏமாற்றத்தை தவிர்க்கக்கூடிய சிந்தனையும் அந்த சிந்தனை தந்த விளக்கத்தை செயலுக்கு கொண்டு வருகின்ற அறிவு மேன்மையும் வேண்டும். விழிப்பின்மையால் அலட்சியம், அசிரத்தை, சோம்பல் இவற்றுக்கு இடம் கொடுத்தால் செயல்திறன் குன்றிவிடும். அம்மாதிரியான மனநிலையில் செயலாற்றி அதன் காரணமாக வெற்றி தவறிப்போகும்போது கவலை வரும். சிந்தனையோடு ஆராய்ந்து நல்ல முடிவு எடுக்க வேண்டும். நல்ல முடிவை செயலுக்கு கொண்டு வரும் திறமும் துணிச்சலும் வேண்டும். இத்தகைய சிந்தனையும் அதனால் ஏற்படும் விழிப்புணர்வும் வாழ்க்கை முறையும் மனிதனின் வாழ்வில் வெற்றியையும் அமைதியையும் தரும் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் நண்பர்கள் மனவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்ற குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வரணம் என்று விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல்நலம் குன்றியிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல்நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல்நலம், உயிர்வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறைவனுறு பெற குருவருளும் திருவருளும் சூக்குமமாக இருந்து துணை புரிய வேண்டி வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன். இன்றைய திரையிசை தத்துவ பாடலாக கவியரசர் கண்ணதாசன் எழுதிய பாடல். இரவும் வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான், உறவும் வரும் பகையும் வரும் இதயம் ஒன்றுதான், இதயம் ஒன்றுதான். பெருமை வரும் சிறுமை வரும் பிறவி ஒன்றுதான், பிறவி ஒன்றுதான். வறுமை வரும் செழுமை வரும் வாழ்க்கை ஒன்றுதான், வாழ்க்கை ஒன்றுதான். இரவும் வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான், உறவும் வரும் பகையும் வரும் இதயம் ஒன்றுதான், இதயம் ஒன்றுதான். இளமை வரும் முதுமை வரும் உடலும் ஒன்றுதான், உடலும் ஒன்றுதான். தனிமை வரும் துணையும் வரும் பயணம் ஒன்றுதான், பயணம் ஒன்றுதான். இரவும் வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான், உறவும் வரும் பகையும் வரும் இதயம் ஒன்றுதான், இதயம் ஒன்றுதான். விழி 2 இருந்த போதும் பார்வை ஒன்றுதான், பார்வை ஒன்றுதான். வழிபடவும் வரம் தரவும் தெய்வம் ஒன்றுதான்,
தெய்வம் ஒன்றுதான். இரவும் வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான். உறவும் வரும் பகையும் வரும் இதயம் ஒன்றுதான். இதயம் ஒன்றுதான். வாழ்க வளமுடன்.